எக்ஸாம்க்கு வர இன்னும் ஹாஃப் அன் தான் இருக்கு. லேட் ஆயிட்டா உள்ளே விட மாட்டாங்க. பரீட்சை எழுதாட்டி உங்க அக்கா கால் பண்ணியிருக்கிறா. சத்யாவை பாத்துட்டேன், அவன் என் கூட தான் இருக்கிறான். சத்யா கடிச்சிட்டானாமா? ஆனா அவங்க அங்க போறதுக்குள்ள உங்க மாமா அங்க போயிருக்காரு போல இருக்கு. அவரே உன் தம்பியை காப்பாத்திட்டாராம். எங்கங்க இருந்தா? எல்லாம் அந்த சிட்டியோட வேலை தான். சத்யா பரிச்சலத கூடாதுன்றக்காண்டி அவனை கட்டி போட்டு வச்சிருந்தான். போயிட்டாங்க. போலீஸ் வந்தாங்களா? ஆமா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ அவங்க ஃபோன் பண்ணி சொன்னா. முன்னாடி அந்த இடத்துக்கு போய் அந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு போட்டு உன் தம்பியை காப்பாத்திருக்காரு. ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன கொஞ்சம் முன்கோவம் அதிகம். உங்களுக்கு நன்றியை சொல்லணும். கண்டிப்பாங்க. மீனா, சத்யா நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்னும் இல்லக்கா, நீ ஒன்னும் பயப்படாத. வந்துட்டாரு. இதுக்காக தான்டா சொன்னேன், அந்த சிட்டி கூட சேர்ந்து சுத்தாதான்னு. இப்ப பாத்தியா? அட ஆமாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சரியான டைமுக்கு போக முடியும். பாத்து போயிட்டு வாங்க. செல்வம், நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு, நான் உன காலேஜ்ல விட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உன் குடும்பம் எனக்கும் குடும்பம் தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதானே? சொல்லுக்கா. சத்யா கடிச்சிட்டானாண்டி? அப்படிதான். ஏய் இல்லக்கா, உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுட்டு உளறிட்டு இருக்க. அதை விடுக்கா. இப்ப சத்யா நல்லா இருக்கால? நல்லா இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு கட்டி கொடுத்துட்டோமேன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண அதிர்ஷ்டம் தான் மீனா. ஆமாமா, அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். கூப்பிடுற சீதாவே கூட்டிட்டு வந்துருவான். இல்ல சீதா? என்னது? வீட்டுக்கு போறேன். வா. ஆண்டி, ஆண்டி உங்களதான். ஆண்டி இந்தாங்க. என்ன இது? இதுல எடுத்துக்கிறீங்க? ஓஹோ, என்ன பணப்பேயா? பணப்பேயெல்லாம் இல்ல. அதான் நான் சம்பாதிச்சதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கணும். ரோகிணி ஆசைப்பட்டு தானே கொடுக்கறா, வாங்கிக்கோங்க. நீ சொல்றியேன்னு தான் நான் வாங்குறேன். என்ன ஒரு நோட்டு அழுக்கா இருக்கு? வேணா அவளுக்கு திருப்பி கொடுத்துருவேன். திருப்பி கொடுத்துடலாம்ல? அது மனோஜ் என்ன அம்மாவா இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப ஆன்ட்டி தானே இருக்காங்க. இத பார் விஜயா, ஏவப்படாத. நம்ம வீட்டு மருமக நமக்கு பொண்ணு மாதிரி தானே, அப்புறம் எதுக்கு பணத்தை வாங்கின? இத பாருங்க, இந்த பணம் அவ பண்ண தப்பு. அத மாதிரி அவ பண்ண தப்புக்கு ஃபைன் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து என்கிட்ட ஃபைன் கட்டுற, புரியுதா? மனோஜ், உங்க அம்மா இப்பெல்லாம் கோர்ட்ல கூட ஃபைன் கம்மியா தான்ப்பா வசூல் பண்றாங்க. இது ரொம்ப ஓவர் வசூலால இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்வாங்க. கடைசியில நம்ம தான் நோஸ் கட் ஆகணும். கரெக்ட்டா சொன்ன பலகுருல. சாக்லேட் குடுக்குற அத்தை சொன்ன மாதிரி ஏதாவது உண்டாயிட்டாளா? எங்க வீட்ல அவனும் ஒரு டிகிரி வாங்கிட்டானா எங்க அப்பா கண்ட கனவு நிஜமாயிடும். எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உன் தம்பி நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போவான் பாரு. ரொம்ப நன்றி மாமா. இந்தாங்க ஸ்ருதி. மீனா, உங்க பிரதர் கிட்ட என்னோட விஷஸ் சொல்லுங்க. ரோஹிணி எடுத்துக்கோங்க. பெரிய IAS IPS எக்ஸாம் எழுதிருக்கான், சாக்லேட் கொண்டு வந்து கொடுக்கறான். எங்கள மாதிரி குடும்பத்துல இருக்க சொன்னமா, பணம் காசெல்லாம் எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். ஆனா படிப்பா பணம் இருக்குது. நீ என்னடா 2 ரூபா சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த பாக்குற? அது நடக்கும். பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான் பாரு. உங்க அப்பா ஆசைப்பட்ட இனிமினா பால்ல இனிப்பு வித்தியாசமா இருக்கு. பண்ணிருப்பான். அவன் உயிரையும் காப்பாத்தி பரீட்சை எழுத வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கே நன்றி சொல்றேன். நாங்க போக முடிஞ்சது. அதுவும் உண்மைதாங்க. சீதா சரியான நேரத்துல உதவி பண்ணா. அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சீதாக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேளு, யாரு ஹெல்ப் பண்ணதுன்னு கேளு.
அதெல்லாம் எனக்கு தெரியும். 20,000மா? ஆமாங்க, ஏது அந்த பணம்? பார்லர்மா கொடுத்ததுதான். ரோஹிணி, என்னங்க சொல்றீங்க? அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. எல்லாம் அம்மாட்ட கொடுத்து அம்மாவை தாஜா பண்ண பாக்குது. சம்பாதிக்கிறது தப்பா தான் போய் முடிய போகுது. பார்லர் நம்ம அந்த கணக்குல முட்டை தான் வாங்க போகுது பாரு. எப்படி? முட்டை வாங்கிட்டாலும் அவங்களோட குணம் மாற போறது இல்ல. என் அம்மாவோட பணக்கார மருமக ஆசை எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அதுவா பாவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? அது தெரியல. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க தானே அவங்க இவ்ளோ. அவங்களுக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப அத்தை கிட்டதான் ரோஹிணி தெரியலங்க, பாப்போம். சரிங்க, நாளைக்கு என்ன ஒரு பெரிய மண்டபத்துல டெக்கரேஷன் ஆர்டருக்காக இதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கிற. நல்ல பேர் இருக்கு. கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். என்னப்பா நீ இன்னைக்கு நம்புறேங்க. அது இல்லங்க, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப நீ இதை குடிச்சிட. இன்னொரு 1/2 hour இருக்கு. எது? சும்மா இருந்தவனும் உசுப்பேத்தி விட்டு போறவ. பேசாம நீங்க அடிச்சு நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க. போலீஸ்காரனாச்சே. ஷோப்பா, அதுக்கு ஒரு விசாரணையே நடத்திடுவான். வாங்க ஆண்டி. எனக்கு எதுக்கு? உங்க ஹெல்ப்பால தான் அன்னைக்கு சத்யா இருந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. உங்களை பார்த்து நன்றி. அவன் எழுதக்கூடாதுன்னு வேண்டாத ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான். உங்க புள்ள மட்டும் சரியான நேரம். என் தம்பி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னாருமா. இல்லன்னா அவனால எக்ஸாம் எழுத முடியாம போயிருக்குமா. காரணமே உங்க பையன் தாம்மா. அதுக்காக தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சீதா, भवनों के अवशेष के बारे में हम बताएंगे. हमारे जो इतिहास था दोस्तों, हमारे इतिहास में भवनों का अवशेष किस प्रकार से मिलता था, इसके बारे में जो भी जानकारी वाला महत्वपूर्ण बात है, उन सभी बातों को दोस्तों हम आप लोगों को बताने वाले हैं, जिसके बारे में जानना आप लोगों के लिए बहुत ही महत्वपूर्ण बात होने वाला है. आप लोगों को दोस्तों बहुत सारी जानकारी मिलेगी भवनों के अवशेष के बारे में. आप लोग जानेंगे तो चलिए हम लोग दोस्तों आज की इस वीडियो को स्टार्ट करते हैं. और आप लोगों को दोस्तों हमारा जो इतिहास था, अपने इतिहास के भवनों के अवशेष के बारे में बताते हैं. तो सबसे पहले दोस्तों हम आप लोगों को बता दें कि इस काल के दौरान मकान बनाने का काम बड़े स्तर पर होने लगा था. इसका परिणाम हस्तिनापुर, अतरंजी खेड़ा तथा कोसाम्बी में खुदाई से स्पष्ट होता है. यहीं से ईंटों के फर्श वाले रास्ते और गलियां मिली है दोस्तों. एक सड़क जो पहली बार लगभग 600 ईसा पूर्व में बनाई थी, उसकी चौड़ाई 5.5 मीटर से 2.5 मीटर के बीच रही और वह 300 ईस्वी तक प्रयोग में रही थी. घरों के ढांचे तपाई हुई ईंटों के होते थे. मकान में खंभों और दरवाजों के लिए लकड़ियां का प्रयोग किया गया है दोस्तों. घरों की छतें खपरैल लगाकर ढकी जाती थी. कमरे वर्गाकार तथा आयताकार होते थे दोस्तों. ये सब बात भी आप लोगों को यहाँ पे काफ़ी ज़्यादा जानकारी वाला बातें जानने के लिए मिला. उसके बाद हस्तिनापुर की खुदाई के साथ जहां नालिया की विस्तृत स्थापना पाई गई है, कौसाम्बी में किले की दीवार के साथ जगह जगह पर चौकीदार के कमरे, बुर्ज तथा दरवाजे पाए गए हैं दोस्तों. ये सब जो पुराने जमाने की दोस्तों जो भी भवनों का निर्माण कुछ इसी प्रकार से किया जाता था, जिसके बारे में आप लोगों को दोस्तों यहाँ पर जानकारी मिल रही है. अब हम लोग दोस्तों उस समय के बर्तन के बारे में आप लोगों को बताएंगे. उस समय के बर्तन के बारे में जो भी जानकारी वाला महत्वपूर्ण बात है, उन सभी बातों को दोस्तों हम आप लोगों को आज की अब बताने वाले हैं वीडियो में. तो
इस प्रकार के संस्कृति के बर्तन काफ़ी चमकदार होते थे। इनके बर्तन चाक पर बनाए जाते थे। बर्तन का तल 1.5 मिलीमीटर तक पतला है। उसके बाद उत्तरी काले पॉलिश वाला भी इसमें दोस्तों बहुत सारी मतलब बर्तनें हम लोगों को देखने के लिए मिलता था, जिसके बारे में हम आप लोगों को यहाँ पर बताएं दोस्तों। उसके बाद चलिए हम और सारी बातों को बताएंगे। तो बर्तनों के इस विभिन्नता से पता चलता है कि कुछ बर्तनें कीमती थे जो सभी के पास नहीं थे। इससे इस काल के आर्थिक स्तर पर विभाजन का पता चलता है। मृद भांड पीले तथा हल्के सिंदूरी रंग से चित्रित किए जाते थे। इनकी सामान्य डिजाइनों में सादी पट्टियाँ, लहरदार रेखाएं, बिंदिया, सेकेंडरी गोले, ये सब दोस्तों आकृतियाँ पाई गई है। सबसे सामान्य प्रकार के बर्तन, किस्म, प्याले तथा विभिन्न प्रकार की तस्तरियाँ है। अब हम लोग बात करेंगे अन्य वस्तुओं के बारे में दोस्तों। अन्य वस्तुओं के बारे में हम आप लोगों को अब जानकारी देंगे, जिनके बारे में जानना आप लोगों के लिए भी दोस्तों बहुत ही महत्वपूर्ण बात होने वाला है। तो चलिए हम अन्य वस्तुओं के भी बारे में दोस्तों आप लोगों को जानकारी दे देते हैं। तो इस काल में औजारों, भवनों और बर्तनों के अलावा अन्य वस्तुएं भी साक्ष्य के रूप में पाई गई है दोस्तों। पॉलिश के उत्तरी क्षेत्रों में ताम्र, लोहे, सोने, चांदी की बर्तनें भी प्राप्त हुई है। आप लोगों ने दोस्तों बिल्कुल सही सुना। और ये सब बात हमने जो भी बताया, ये सब बात दोस्तों आप लोगों को काफ़ी ज़्यादा महत्वपूर्ण और जानकारी वाला बात अभी जानने के लिए मिला। इसके अलावा दोस्तों चलिए हम आप लोगों को और सारा जानकारी वाले बातों को दोस्तों बताते हैं। तो कई क्षेत्रों में छेनियाँ, पीने, ये सब वस्तुएं भी दोस्तों मिली है। इस संस्कृति में लोहे की वस्तुएं की प्रधानता है, जो धूसर मृदभंड युग से काफ़ी भिन्न है। इन वस्तुओं के मुख्य है, ये वस्तुएं मतलब मुख्य रूप से है। चलिए हम इन वस्तुओं के बारे में दोस्तों आप लोगों को बताते हैं। तो सबसे पहले खेती के उपकरण के बारे में हम बताएंगे, जैसे कुदाल और हाशिया तथा शिल्पकारों और औजार जैसे कुल्हाड़ियाँ, बसूला, छेनिया तथा पेच दंड द्वारा मतलब खेती किया जाता है। उसके बाद हथियार जैसे तीर के फल, बर्छे, भल्ले, इन सभी का भी दोस्तों खेती में प्रयोग होता था। मतलब ये सब उस समय की दोस्तों प्रमुख हथियार है। तो ये सब बातें दोस्तों आप लोगों के लिए यहाँ पर बहुत ही अच्छी और जानकारी वाला बात है। आप लोग दोस्तों इन सभी बातों को ध्यान में रखिए। ये सब बात दोस्तों बहुत ही महत्वपूर्ण बात है और ये बात आप लोगों को भी दोस्तों बहुत ही ज़्यादा आप